Hi viewers, welcome to Royal Samayal. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you new to the channel, make sure subscribe. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி பராட்டா சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பேன் இல்லைனா கடாயை வச்சுக்கலாம். அதில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு அப்படின்னு போட்டு அது வந்து லைட்டாக பொரியிற மாதிரி வரும்போது ஒரு வெங்காயம், அந்த வெங்காயத்தை வந்து நடுவில் கட் பண்ணி, பெரிய வெங்காயம் நடுவில் கட் பண்ணி அதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மெலிசாக. வெங்காயம் வந்து நல்லா நமக்கு வந்து வதங்கணும். வதங்கி அது வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்லாயிருக்கும், இந்த குருமா நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வதங்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த குருமாக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்துலேயே போடும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து வெங்காயம் வதங்கினாலும் அது வந்து நல்லா என்ன சொல்கிறது, குருமாக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, அந்த தக்காளி இந்த மாதிரி சின்னதாக மீடியம் சைஸில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அதை வதங்கிறதுக்கு. தக்காளி நல்லாவே வதங்கணும். அப்போ தான் அது வந்து குருமாக்கு தேவையான திக்னஸும் சரி, கலரும் சரி, ப்ளஸ் வந்து நல்லா மத்திச்சு விட்டா மாதிரி இருக்கும்போது திக்காக இருக்கும் நமக்கு குருமா. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது அந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா இந்த எண்ணெயில் வதங்கும் போது ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு மசாலான்னு பார்க்கும்போது 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு, ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதை வந்து 4 வகுந்து விட்டா மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். மெல்லிஸாக போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா சீக்கிரமாக நமக்கு வேவும், ப்ளஸ் வந்து இந்த குருமாவோட சேர்ந்தா மாதிரி இருக்கும். திட்டாக நல்லா பெருசாக தெரியாமல் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும், ப்ளஸ் வந்து நமக்கு இந்த குருமாவோட சேர்ந்தா மாதிரியும் இருக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி, 1 கப்புக்கு பச்சை பட்டாணி போட்டுக்கிறேன். அதோட 1/2 கப்புக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து அவ்வளோவா இந்த குருமாங்கிறதுனாலே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் வந்து இதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ, அதாவது நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 கப்புக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்குது இந்த தண்ணி. ஸோ இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு இதுக்கு லைட்டாக பார்க்குறேன், எனக்கு உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்க மாதிரி இருக்குது, லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு நான் ஊற்றிக்கிறேன். இது வந்து இந்த உருளைக்கிழங்கும் இந்த பச்சை பட்டாணி வெந்ததுக்கு அப்புறமா கடைசியாக தான் வந்து நான் சோள மாவு போடுறேன். சோள மாவு போட்டதுக்கு அப்புறமா ஒரு கொதி விடட்டும், நமக்கு அருமையான குருமா வந்து ரெடி. இந்த குருமா வந்து நீங்கள் வந்து பராட்டா, சப்பாத்தி, சோள பூரி இருக்கும் இல்லையா, அந்த பூரி கூட நீங்கள் வந்து வச்சுட்டு சாப்பிட்லாம். அருமையாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா லைட்டாக நீங்கள் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்காங்க. அருமையான குருமா நமக்கு ரெடி. பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை.